வெல்கம் ஆல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 11 டிஎன்சிஆர்டியோட யூனிட் இங்கிலீஷில் யூனிட் 1 சப்ளிமெண்ட்ரி. ஆஃப்டர் 20 இயர்ஸ் எழுதினது யார் அப்படின்னா ஓ ஹென்றி. இதை தான் நாம் இன்றைக்கி நம்மளோட இதில் பார்க்க போகிறோம். ஆஃப்டர் 20 இயர்ஸ் 20 வருடங்கள் கழித்து அப்படின்ற மாதிரி தான் கதை இருக்குது. இதை நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு தெரியும், இது 20 வருஷம் கழித்து ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி. எஸ், இந்த கதையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதான் உங்களுக்கு ஒரு அழகாக ஒரு பேராகிராஃபில் அவங்க கொடுத்துருக்காங்க. Here is a story entitled After 20 Years, which is about two best friends who had to part ways. They returned to keep an appointment they had made 20 years ago. Read to find out what happens when they meet again. அதாவது இந்த கதையில் வந்துட்டு 20 வருடங்கள் கழித்துன்ற இந்த கதையில் வந்துட்டு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் அந்த 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு காலத்தில் பிரிஞ்சு போய்ட்றாங்க. இதே நாளில் இதே நேரத்தில் அடுத்த 20 வருஷம் கழித்து நம்ம எங்கே இருந்தாலும் இதே இடத்துல நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு அப்பாயின்மெண்ட், ஒரு ஒப்பந்தம், ஒரு ட்ரீட்டி அவங்க மேக் பண்ணிக்கிறாங்க. இந்த கதையை படித்து மீட் பண்ணுறாங்களா இல்லையா, என்ன நடக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு வீடியோட பார்ட் 1. நான் 2 பார்ட்டாக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். The policeman on the beat moved up the avenue impressively. The impressiveness was habitual and not for show, for spectators were few. The time was barely 10 o'clock at night, but chilly gusts of wind with a taste of rain them had well nigh de-peopled the streets. அதாவது வந்துட்டு ஒரு போலீஸ்மேன் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அவென்யூ நடந்து போய்ட்டுருக்காங்க. நிறைய இந்த கூர்க்காலாம் நடந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போலீஸ்கார் வந்து ஒரு ரவுண்ட்ஸ்க்காக போயிட்டே இருக்கிறாரு. அவென்யூ அப்படிங்கிறது என்னென்னா ஒரு வைட் ஸ்ட்ரீட், நல்ல ஒரு அகலமான ஒரு ஸ்ட்ரீட் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அவென்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வைடான ஒரு ஸ்ட்ரீட். அவர் ரொம்ப ஸ்டைலாக இம்ப்ரெசிவ்னா பார்க்கவே ரொம்ப ஸ்டைலாக எல்லோரும் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அவர் நடக்கிறாரு. பட் அது வந்துட்டு ஹேபிச்சுவல்னால் வழக்கமான ஒரு விஷயம் தான், ஒரு ரெகுலரான ஒரு பழக்கம் தான். ஏன்னா வந்துட்டு இப்போ நிறைய பேர் தான் நம்ம சீன் போடுறோம் அப்படின்வாங்க, பட் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே டைம் 10 மணி ஆகிறதுனால யாரும் இருக்க மாட்டாங்க. பட் அவருடைய நடை வந்துட்டு எப்பயுமே அதே மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு சில்லி கெஸ் ஆஃப் வின்னா அந்த சில்லுன்ற காற்று அண்ட் மழை காற்றுலாம், அந்த மழை வரும்போது ஒரு காற்று வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, தென் had well nigh de-peopled the streets. De-peopledனா அந்த மக்கள் வந்துட்டு ரொம்பவே குறையிறாங்க. அதாவது நிறைய மக்கள் வந்துட்டு குறைஞ்சி போடுவாங்க. ஏன்னா மழை வருதுனால நிறைய பேர் எல்லாம் கொடுக்குன்னு ஓடிடுவாங்க இல்லையா, அதே மாதிரி மழை வர மாதிரி இருக்கும். அந்த 10 மணி வந்துட்டு அந்த நல்ல ஒரு சில்லுன்னு காற்று வர்றதுனால நிறைய பேர் ஸ்ட்ரீட்டில் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. Tridos as he went, twirling his club with many intricate and artful movements, turning now and then to cast his watchful eye adown the Pacific thoroughfare. The officer, with his stalwart from slight swagger, made a fine picture of a guardian of the peace. The vicinity was one that kept early hours. Now and then you might see the lights of a cigar store or of an all-night lunch counter, but the majority of the doors belonged to business places that had long since been closed. அதாவது இங்கே உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஒரு வீட்டை தாண்டி போயிட்டே இருக்கிறாரு. ட்வர்லிங் அப்படிங்கிறதுனா ட்விஸ்டிங் அண்ட் ஸ்பின்னிங் அரவுண்ட். அதாவது அந்த கம்பு, அவர் கையில் ஒரு கம்பு, இந்த கிளப்னா ஒரு ஸ்டிக் மாதிரி, நாம் லத்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சு அவர் என்ன பண்ணுறாரு, ட்வில்னா சுற்றுறது. அதை வந்துட்டு அழகாக அந்த சிலம்பம் ஆடும்போது எப்படி சுற்றுவாங்களோ அதை மாதிரி அவர் சுற்றி அவருடைய மூமெண்ட்டோடு அவர் என்ன நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அது வந்துட்டு பார்க்குறவங்கள ரொம்ப ஈர்க்கக்கூடிய விதத்தில் அது என்ன இருக்கும்னா இருக்கும். வித் திஸ் ஸ்டால்வார்ட் ஃபார்ம், அவர் வந்துட்டு ரொம்ப ஃபிசிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஹீரோ எப்படி இருப்பாங்க, நல்லா ஸ்ட்ராங்காக, நல்ல அவங்களோட பாடி நல்லா பில்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் இவரும் பார்க்குறதுக்கு இருக்கிறாரு. அண்ட் ஸ்லைட் ஸ்வாகர் இன் த சென்ஸ் ஒரு கான்ஃபிடென்ட் வாக். ஒரு ஹீரோ நடக்கும்போது ஒரு மெஜஸ்டிக்கலாக இருக்கும், அவரோட நடை வந்துட்டு எல்லாரும் ஈர்க்கும். அதே மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு தைரியமான ஒரு நடையோடு இவர் என்ன பண்ணுறாருன்னா நடக்கிறாரு. விசினிட்டி அப்படின்னா அந்த சரௌண்டிங் வந்துட்டு the vicinity was one that kept early hours. அந்த விசினிட்டி வந்துட்டு எல்லாரையும் அவருடைய அந்த நடை வந்துட்டு எல்லாரையும் அந்த சரௌண்டிங்கே ஈர்க்கிற மாதிரி தான் அவரோட நடை வந்துட்டு இருக்கிறோம்.
Now and then you might see the lights of Now and then you might see the lights of a cigar store or of an all-night lunch counter, but the majority of the doors belong to business places that had long since been closed அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா வந்துட்டு ஒரு சிகரெட் கடை அங்கே இருக்குது. அந்த கடையில் வந்துட்டு நைட் லஞ்ச் கவுண்டர், அதாவது சிகரெட் கடையும் இருக்குது, கூடவே வந்துட்டு நைட் வந்துட்டு டின்னர் கொடுக்குற அந்த கடையும் இருக்குது. பட் த மெஜாரிட்டி ஆஃப் த டோர்ஸ் பிலாங் டு த பிஸ்னஸ் பிளேஸஸ் தட் ஹேட் லாங் சின்ஸ் பீன் க்ளோஸ்ட். அதாவது நிறைய இப்போ ஷாப்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக மூடிடுவாங்க. இந்த சிகரெட் கடையும் அண்ட் இந்த டின்னர் கடையும் மட்டும்தான், இந்த ஹோட்டல் மட்டும்தான் என்ன ஆகும்னா நைட்டு முடிகிற வரைக்கும் இருக்கும். மற்ற எல்லா கடையும் ரொம்பவே சீக்கிரமாக மூடிடுவாங்க. When about midway of a certain block, the policeman suddenly slowed his walk. In the doorway of a darkened hardware store, a man leaned with an unlighted cigar in his mouth. As the policeman walked up to him, the man spoke up quickly. அதாவது வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கட்டிடத்தில் வந்து அவர் பார்க்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, அவரோட நடை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறாரு. ஏன் குறைக்கிறார் அப்படின்னா, நிறைய சாமான்கள், அதாவது வந்துட்டு ஒரு ஹார்ட்வேர் ஸ்டோரில் வந்துட்டு ஒரு மனிதர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய அந்த சிகரெட்டை வாயில் வச்சுக்கிட்டு ஒரு சாஞ்சிட்டு இருக்காரு. அந்த சிகரெட்டை வந்து பற்ற வைக்காமல் இருக்கிறாரு. அன்லைட்டட் சிகர். இது ரொம்ப 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 முக்கியம். ஏன் முக்கியன்றது இந்த கதை முடியும் போதே உங்களுக்கு நல்லா தெரியும். As the policeman walked up to him, the man spoke up quickly. அதாவது இங்கே ஒரு மேன் சாஞ்சிட்டு இருக்கிறாரு. அந்த போலீஸ்மேன் கிட்ட வர 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 என்ன பண்ணுறாரு, அவர் தன்னை பற்றி நான் யாருன்றதை அவர் என்ன பண்ணுறாரு, பேச தொடங்குறாரு. It's all right, officer, he said reassuringly. Reassuringly, making someone feel less doubtful. அதாவது இப்போ யாரோ ஒருத்தவங்க அடுத்த ராத்திரியில் நிற்கிறான்னு என்ன பண்ணுவாங்க, இவன் ஏதோ திருட வந்திருக்கான், இவன் ஏதோ ஒரு தீவிரவாதி, ஏதோ அக்யூஸ்டுன்னு என்ன நினைக்கக்கூடாதுன்றதுக்காக, தன்னை பற்றி யாருங்கிறது அவனே நம்மளை பற்றி யாரும் சந்தேகப்படக்கூடாதுன்றதுக்காக அவரை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. I'm just waiting for a friend. It's an appointment made 20 years ago. Sounds a little funny to you, doesn't it? Well, I will explain if you would like to make certain it's all right. About that long ago, there used to be a restaurant where this store stands. Big Joe Brady's restaurant. அதாவது வந்துட்டு ஒன்றும் இல்லை, என்னுடைய ஃப்ரெண்டுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்துட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஒரு அக்ரிமெண்ட், ஒரு அப்பாயின்மெண்ட். இது உங்களுக்கு கொஞ்சம் காமெடியாக தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தோம். அந்த ரெஸ்டாரண்ட் பேர் என்ன, பிக் ஜோ பிராடிஸ் ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் என்ன பண்ணோம், சாப்பிட்டுட்டு ஒரு அக்ரிமெண்ட் நாங்கள் போட்டுருந்தோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. Until 5 years ago, said the policeman, it was toned down then. அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தது, ஆனால் என்ன ஆயிடுச்சு, இப்போ அந்த ரெஸ்டாரண்ட் காலி பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. The man in the doorway struck a match and lit his cigar. அதாவது வந்துட்டு அவர் இவ்வளோ நேரம் இந்த அன்லைட்டட் சிகர், அவர் அந்த சிகரெட் பற்ற வைக்காமல் இருந்தார் இல்லையா, இப்போ தான் அவர் அந்த சிகரெட்டை பற்ற வைக்கிறாரு. இப்போ தான் அவருடைய ஃபேஸையும் அவர் பார்க்குறாரு. The light showed a pale, square-jawed face with keen eyes and a little white scar near his right eyebrow. His scarf pin was a large diamond, oddly set அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து அந்த கடையில் இந்த எப்படி இருக்காருன்னா, அந்த தீக்குச்சி கட்சி என்ன பண்ணுறாரு, அவரோட சிகரெட்டை பிடிக்கிறாரு இல்லையா, அவருடைய கண் வந்துட்டு ரொம்ப பேலாக இருக்குது. பேல் இந்த சென்ஸ் கலர் ஃபேடட், ரொம்ப ஒரு டல்லாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ஒரு ஸ்கொயர் ஜார்ட் ஃபேஸ் வித் கீன் ஐஸ், அதாவது வந்து அவரோட முகவாய் எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்கொயர் சதுர வடிவத்தில் அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அவருடைய இதில் ஒரு வெள்ளை தழும்பும் இருக்குது, அவரோட ஐப்ரோ கிட்ட ஒரு வெள்ளை தழும்பும் இருக்குது. அண்ட் அவருடைய ஸ்கார்ஃப் பின்னில் வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு லார்ஜ் ஒரு டயமண்டை வந்துட்டு பதிச்சு வச்சுருக்காரு. பட் அந்த டயமண்டும் அதுக்கும் செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 20 years ago tonight, said the man, I dined here at Big Joe Brady's with Jimmy Wells, my best chum and the finest chap in the world. He and I were raised here in New York just like two brothers together. I was 18 and Jimmy was 20. The next morning I was to start for the west to make my fortune. You couldn't have dragged Jimmy out of New York. He thought it was the only place on earth. ஸோ என்னன்றதை நான் சொல்லிடுறேன். 20 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு இரவு நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணோம், நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் பிக் ஜோ பிராடி ரெஸ்டாரண்ட்டில் இருந்தோம். அந்த ஃப்ரெண்டோட பேர் என்னென்னா ஜிம்மி வெல்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த ஃப்ரெண்டோட பேர்.
பெஸ்ட் சம் அப்படின்னா என்னது, ஒரு நல்ல சிறந்த நண்பன் அப்படின்னு அர்த்தம். ஃபைனஸ்ட் சாப்னா ஒரு குட் பர்சன், ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு அர்த்தம். ஸோ சம் அப்படின்னா ஃப்ரெண்டு, சாப் அப்படின்னா பர்சன். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் நியூயார்க்கில் இருந்தோம். நாங்கள் பிரதர்ஸ் மாதிரி இருந்தோம். என்னோடய வயசு வந்துட்டு 18 அண்ட் ஜிம்மியோட வயசு வந்துட்டு என்னதுன்னா 20. அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். த நெக்ஸ்ட் மார்னிங் என்ன பண்ணோன்னா, எங்களுடைய குழப்பை தேடி நாங்கள் என்ன பண்ணோம், வெஸ்ட்டை நோக்கி நாங்கள் போக ஆரம்பித்தோம். You couldn't have dragged Jimmy out of New York. He thought it was the only place on earth. Well, we agreed that night that we would meet here again exactly 20 years from the date and time, no matter what our conditions might be or from what distance we might have to come. We figured that in 20 years, each of us ought to have our destiny worked out and our fortunes made, whatever they were going to be. அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தங்கிறத நான் இங்கே சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது வந்து ஜிம்மி அவர் என்ன நினைப்பார் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே வந்துட்டு இந்த நியூயார்க் தான் ஒரு இடம், வேறு எந்த ஒரு இடமும் இல்லாத மாதிரி இந்த நியூயார்க்கே தான் அவரோட உலகம் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. அண்ட் 20 வருஷம் கழிச்சு நம்ம மீட் பண்ணலாம், இதே நேரத்தில் இதே இடத்துல நம்ம சந்திக்கணும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் நாங்கள் என்ன பண்ணோம், போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 20 வருஷத்தில் எப்படி இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம தலை விதித்தபடி ஏதோ நடந்து நாங்கள் சம்பாதிச்சிருவோம்னு நினச்சேன். 2 பேரும் ஒன்றா இருக்கிறதுனால எதுவும் சம்பாதிக்காமல் இருக்கிறாங்க இல்லையா, ஏதோ 20 வருஷம் கழிச்சாவது நம்மளோட தலைவிதிப்படி எப்படியாச்சும் ஏதாவது பண்ணி சம்பாதிச்சிருவோன்னு சொல்லிட்டு நானும் அவனும் நினச்சிக்கிட்டு 2 பேரும் 2 திசையை நோக்கி பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. It sounds pretty interesting, said the policeman. Rather a long time between meets, though it seems to be. Haven't you heard from your friend since you left? அப்படின்னு கேட்குறாரு. இது ரொம்ப சுவாரஸ்யமாக தான் இருக்கே அப்படின்னு அவர் சொல்கிறாரு அந்த போலீஸ்மேன். 2 பேரும் மீட் பண்ண பிறகு ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடின்னு நினைக்கிறேன், நீங்கள் அங்கே போன பிறகு உன்னோட ஃப்ரெண்டை பற்றி விசாரிக்கலையா, அதாவது நீ அந்த 20 வருஷமாக அங்கே இருக்கே இல்லையா, அங்கே உன்னோட ஃப்ரெண்டை பற்றி அவன் எப்படி இருப்பான் இந்நேரத்துக்குன்னு விசாரிக்கலையா அப்படின்னு அங்கே கேட்குறாரு உன்னோட இந்த 20 வருஷத்தில். Well, yes, for a time we corresponded, said the other. ஆமாம், ஒரு தடவை நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. But after a year or two, we lost track of each other. You see, the West is a pretty big proposition and I kept hustling around over it pretty lively. But I know Jimmy well. Meet me here if he is alive, for he always was the truest, staunchest old chap in the world. He will never forget. I came 1,000 miles to stand in this door tonight and it's worth it if my old partner turns up. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து நான் ஒரு தடவை விசாரித்தேன், நாங்கள் ஒரு இதுவரே இருந்தோம், ஆனால் 1-2 வருஷத்துக்கு கழிச்சு என்ன ஆகிடுச்சு, நாங்கள் எந்த விதத்தையும் தொடர்பு வச்சுக்கலாம், நாங்கள் 2 பேரும் ஃபுல்லாகவே பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. நான் ரொம்ப சுறுசுறுப்பாக நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த வெஸ்ட்டில் வந்துட்டு ரொம்பவே சுறுசுறுப்பாக நான் வேலை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ப்ரப்போசிஷன் இந்த சென்ஸ் ஒரு தியரி, ஒரு நாங்களே எங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு வச்சு ஒரு தியரி வச்சு நாங்கள் அந்த தியரி படி நாங்கள் என்ன பண்ணிட்டோம், வாழ்ந்துக்கிட்டே வந்தோம். ஆனால் எனக்கு தெரியும் என்னுடைய ஃப்ரெண்டு ஜிம்மி வந்துட்டு ரொம்பவே ஒரு ஓல்டு சாப், நல்ல ஒரு மனிதன் அப்படிங்கிறதுனால அவன் என்னை மறக்க மாட்டான், இந்த அக்ரிமெண்ட்டை அவன் மறக்காமல் என்ன அவன் வந்து மீட் பண்ணுவான் அப்படின்னு சொல்கிறாரு. நான் அவனுக்காக 1000 மைல்ஸ் தாண்டி வந்திருக்கேன், அப்போ இந்த இரவில் வந்துட்டு என்னுடைய ஓல்டு பார்ட்னர், என்னுடைய அந்த பழைய நண்பன் திரும்பி வந்துட்டான், எனக்கு இது வேற பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்கோடு அவர் சொல்கிறாரு. பார்க்கலாம். The waiting man pulled out a handsome watch, the lids of it set with small diamonds. அங்கே காத்துட்ருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணார், அந்த மேல் மூடில் வந்துட்டு சின்ன வைரங்கள் பதிக்கப்பட்ட ஒரு கண்ணாடி ஒரு வாட்ச் இருக்குது. அந்த வாட்சை வந்துட்டு அந்த பேக்கெட்லேருந்து வெளில எடுத்து அதை பார்த்துட்டு 10 இன்னும் 3 minutes to 10 he announced. அதாவது 10 o'clock அவங்க பிரிஞ்சு போனாங்க இல்லையா, அது ஆகிறதுக்கு இன்னும் 3 நிமிடங்கள் இருக்குது. It was exactly 10 o'clock when we parted here at the restaurant. ஸோ நாங்கள் கரெக்டாக 10 o'clock தான் நாங்கள் இங்கே மீட் பண்ணி நாங்கள் கிளம்பணும் அப்படின்னு. அப்போ இப்போ டைம் என்னது 9:57 PM இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. Did pretty well out west, didn't you asked the policeman. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ரொம்ப நல்லா சம்பாதிச்சிங்க இல்லையா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஏன்னா வெஸ்ட்டு போய் நல்லா சம்பாதிச்சிங்களான்னு கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க, யூ பெட். ஐ ஹோப் ஜிம்மி ஹேஸ் டன் half as well.
நீங்கள் வெட்டு கட்டலாம், ஜிம்மி வந்துட்டு ஓரளவுக்காக சம்பாதிச்சிருக்கலாம், நான் சம்பாதிச்சதில் அட்லீஸ்ட் அவன் பாதியாவது சம்பாதிச்சிருப்பான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. He was a kind of plodder, though good fellow as he was. Plodder அப்படின்னா என்னென்னா ஒன் who toils slowly but steadily அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்றது பாருங்கள். He was a kind of plodder, though good fellow as he was. ரொம்ப மெதுவாக வேலை செய்கிறவன். அவன் வந்துட்டு எப்படி இருப்பான், ரொம்ப மெதுவாக ரொம்பலாம் வேலை செய்யாமல் இவர் ஃபஸ்ட்டே சொல்லிட்டார் இவர் ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்வார் இவர் சொல்லிட்டார். பட் அவன் கொஞ்சம் பொறுமையாக வேலை செய்வான். பட் அவன் ரொம்ப ஒரு நல்ல மனுஷன்தான். A man gets I have had to compete with some of the sharpest wits going to get my pile. A man gets in a groove in a New York. It takes the West to put a razor edge on him. அதாவது நியூயார்க்கில் வந்துட்டு ரொம்ப நான் கஷ்டப்பட்டு போட்டி நிறைய திறமையானவங்களோட நான் போட்டி போட்டிருக்கேன். நியூயார்க்கில் ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே மாதிரியான வேலையை திரும்ப செய்கிறான். ஆனால் மேற்கில் வேலை செய்கிற போது அவனை அதை நெருக்கடிக்குள்ளே தள்ளுது. ரேசர் எட்ஜ் அப்படின்னா என்னதுன்னா கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். அதாவது இந்த நியூயார்க்கில் இருக்கும்போது எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கா. அதனால நான் இப்போ நான் வெஸ்ட் நோக்கி போனதுனால இப்போ நான் ரொம்ப நல்ல ஒரு நிலைமையில் வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இப்படியே இவங்க 2 பேருக்குள்ள என்ன ஆகுது, அந்த டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இப்போ என்ன நடக்கும், அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஆவல் வந்துட்டு உங்களுக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்டில் அவங்க மீட் பண்ணுறாங்களா இல்லையான்ற விஷயத்தை நான் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். இந்த பார்ட் 1 வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல் செட் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.